ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாறை மீன் சில்லிக்கு எப்படி பெரட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போ மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கொழுப்பு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கழிவுலாம் இருக்க மாதிரி இருக்கும். கட் பண்ணுற இடத்துல ப்ராப்பராக கழுவி தர மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ப்ராப்பராக வெட்டி தர்றது இல்லைங்க. நாங்கள் வாங்குற பக்கம் அப்படி தான் தராங்க. அப்புறம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன கப்பு தான். மீன் சில்லி பவுடர் காரத்துக்காக நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேங்க, நிறையா போடலைங்க. ஏன்னா தம்பி சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக தான் காரம் கம்மியாக சேர்த்துறேன். இப்போ கொஞ்சமாக அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அது ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. தம்பி தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேறான் அதிகமாக. ஸோ இது கூட ஆட் பண்ணி கொடுத்தோன்னா அவனுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் கருவோடையே ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மஞ்சளை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. உடம்புக்கு சத்தும் கூட. தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பெரட்டி தரலாம். இது ரொம்ப நல்லது தாங்க உடம்புக்கு. நான் 2 முட்டையும் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஆயில் ஃப்ரை பண்ண வேண்டாம், ட்ரையாகவே ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் நான் இதை ஆயில் ஃப்ரை தான் பண்ணினேன். ஆனால் அது தப்பு தான். என்ன பண்ணுறது, எனக்கு டைம் இல்லை, தம்பி பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லைங்க. அவனும் பசிக்குதுன்னு சொல்கிறான். அவன் பசிக்குதுன்னு சொல்கிறப்ப இந்த மீன் கொடுத்தா தான் உண்டுங்க, இல்லைனா சாப்பிட மாட்டான். முட்டையை உடச்சி சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த ஓடுலாம் உள்ளே விழுகாமல் பார்த்துக்கோங்க. உடைக்கும் போது கை தவறி விழுகு தான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு மீன் ஊட்டும்போது நல்லா முள் இருக்கா இல்லையான்னு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அது போய் தொண்டையில் சிக்கிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொடுக்க சொல்லுவாங்க. வெறும் சாப்பாடு மட்டும் கையில் பெரட்டி அப்படியே முழுசாக முழுங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கஷ்டம் இல்லையா, நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக காரத்துக்காக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா பெரட்டிக்கலாங்க. கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக போட வேணாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா, அதனால் நீங்கள் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே அது போதுங்க. இப்போது ஆஃப் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தான் லெமன் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி அதிகமாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு. 2வது சுடும்போது கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன மாவு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஆனால் அது அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுதாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதை நான் நல்லா பெரட்டி விட்டுறேங்க. இது காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா வயிறு எரியும், எண்ணெயில் வேக வைக்கும்போது. அதனால் நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்திக்கிறதே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை நான் நல்லா பெரட்டிக்கிறேங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது லெமன் எதுக்காகனா ஒரு புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான். மீனில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலக்குங்க. மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி மீன் கொஞ்சமாக விடுற மாதிரி இருக்கும். நம்மளே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா எல்லாமே தண்ணி அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அப்புறம் அது மசாலாவும் பிடிக்காத இருக்க மாதிரி இருக்கும். மசாலா மீனில் பிடிச்சா தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா நீட்டாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பெரட்டி எடுத்துக்கலாங்க. இது மீன் குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டால் போதும், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அவ்வளோதாங்க கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பரட்டி விட்டாலே போதுங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிடாமல் கரெக்டாக ப்ராப்பராக பரட்டி எடுத்தாலே போதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றி அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே போதும், நல்லா வெந்துருங்க மீன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணும் நல்லா தெரியும், உடம்புக்கு சத்தும் கொடுக்கும். நான்வெஜ் வந்து குழந்தைங்களுக்கு சிறுசுலேருந்தே நல்லா பழக்கிடுங்க, பழக்காமல் விட்டுறாதீங்க. காய்கறிகள் மட்டுமே சத்துன்னு நம்ம சொல்ல முடியாது, நான்வெஜ்லேயும் நிறைய ஹெல்திஸ் இருக்குது. ஸோ எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா ஜீரணம் ஆகிற மாதிரி பழக்கிக்கோங்க. காலையில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், மத்தியானம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், நைட் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதனால் கொடுக்காம வச்சுருப்பாங்க ஒரு சிலர், காரம் கொடுக்காம வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பழக்கிறாதீங்க குழந்தைங்களுக்கு. எல்லாமே கொடுங்க, எல்லாமே சாப்பிட்ணும், அப்போ தான் ஜீரணமாகும். தேங்க்யூ, பாய் பாய்.